ஒரு ராஜாவால் ஒரு ஆடு நன்றாக மேய்க்கப்பட்டது. நாள் முழுவதும் உணவளித்த பிறகும் எதை போட்டாலும் அது வாயை வைக்கிறது, வயிறு நிரம்பி இருந்தாலும். எனவே தன் ராஜ்யத்தில் ஒரு அறிவிப்பு செய்தார், என் ஆட்டை யார் திருப்திப்படுத்துகிறாரோ அவருக்கு எனக்கு இணையான ராஜ சுகத்தை வழங்குவேன். ஆட்டின் வயிற்றை நிரப்ப ஆயிரக்கணக்கானோர் வந்தனர். மன்னா எனக்கு கொடுங்கள் என அழைத்து சென்றனர். உலகில் உள்ள பச்சை புல் என அனைத்தையும் கொடுத்தனர். ஏனெனில் ராஜ சுகத்திற்காக மாலையில் மன்னா சென்றார். ஆடு உண்டிருந்தது. அவர் புல்லை போட அது கவ்வியது. திருப்தியாக இருந்தால் ஏன் மீண்டும் தின்னும் என மன்னா கேட்டார். சரி, நீ கிளம்பு. ஒரு விவேகி இருந்தான். அவன் 10 நாட்கள் சென்று தினமும் கவனித்தான். தினமும் ஆடு வாயை வைக்கிறது, நன்றாக உண்டிருந்தாலும். வெற்றி உண்டாகட்டும். ஆடு திருப்தி அடைந்து வந்துவிட்டது. அதன் வயிறு எப்போதும் போலவே காலியாக தெரிகிறது. சொன்னான், மன்னா உங்களுக்கு வயிற்றை பற்றி கவலை இல்லை. அந்த புல்லை பற்றி தான் போட்டு நீங்கள் சோதிக்கிறீர்கள். சோதியுங்கள். மூங்கில் குச்சி வைத்துள்ளேன். இப்படி அமர்ந்தான். மன்னா சோதியுங்கள். மன்னா உலக பொருட்களை போட்டாலும் ஆடு வாயை வைக்காது. இந்த மனமாகிய ஆடும் அப்படித்தான். இதுவும் உலக இன்பங்களாகிய புல்லில் நிச்சயமாக எப்போதும் ஆசையுடன் தன் வாயை வைத்துவிடும்.